கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் ஆண்டவர் முதல் தேதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இந்த நாளின் இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு இன்றைக்கே எங்களுக்கு நீர் கொடுக்க போகிற காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் எங்களை நீர் எப்படியெல்லாம் ஆண்டவரை நடத்தப் போகிறீர், இந்த மாதத்தில் எப்படியெல்லாம் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்க போகிறீர் என்பதை குறித்து நீர் இந்த நாளிலே வாக்குத்தத்தமாய் கொடுக்க போகிற காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த வார்த்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு கொடுத்தீர், ஆசீர்வதித்தீர். யாக்கோபுக்கு கொடுத்தீர், ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீர், ஆசீர்வதித்தீர். தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீர், ஆசீர்வதித்தீர். நீர் யார் யாருக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினீரோ அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தீர். அதே போல இந்த புதிய மாதம், இந்த ஜூன் மாதத்தில் தேவன் நீர் கொடுத்த ஆண்டவரை நீர் கொடுக்க போகிற இந்த வாக்குத்தத்தம் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிப்பதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, நீரே உயர்ந்திருப்பீராக. ஆவியாண்ட கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய தாசர்களாகவும் எங்கள் மூலமாக இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நீர் மகிமைப்படுக போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். 2 பகுதிகளை உடையதாக இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஒன்று, அவர் நீ என் தாசன் என்று சொல்லுகிறார். ஆக அவர் யாரோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், எல்லாருக்கும் அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 49ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை மீட்கிறவராக இங்கே காணப்படுகிறார். இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு மீட்பின் அதிகாரம். ஆக அவர் மீட்கிறவராக இந்த மாதம் இருக்க போகிறார். மீட்கிறவராக இருக்கிற தேவன் நம்மை தாசன் என்று கூப்பிடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 49:1, தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து. எப்ப மீட்பை கட்டளையிடுகிறார்? சொல்லுகிறார், தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் அழைத்தார். தாயினுடைய கருவில் இருக்கும் பொழுது அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நம்முடைய செய்தி கேட்கிறவங்க ஒவ்வொருடைய நாமங்களையும் அவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவன் அவர் சொல்லுகிறார், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக தேவன் மாற்றுகிறார்.
மாற்றுகிற தேவன் தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பலமாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். தேவன் தம்முடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறார், மறைத்துக் கொள்ளுகிறார். எந்தவித தீங்கும் நெருங்காதபடிக்கு, எந்த விதமான காரியங்களும் நம்மை அணுகாதபடிக்கு தேவன் தம்முடைய கரத்தினால் மறைத்துக் கொள்ளுகிறார். செட்டைகளின் மறைவு வேறு, இங்கே அவருடைய கரத்தின் மறைவினால் மறைத்துக் கொள்ளுகிறார். இந்த மாதம் தேவன் நம்மை சகலவிதமான தீங்குகளுக்கும் தமது கரத்தினால் நம்மை அந்த இடத்திலே மறைத்துக் கொள்ளுகிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள் எதையுமே கேட்பாதபடிக்கு, நம்மிடத்திலே பேசுகிறவர்கள் கேட்கிறவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியான ஒரு கூர்மையான பட்டயமாக தேவன் வைக்கிறார். பட்டயம் கிட்டத்தட்ட தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்ப நம்முடைய வாயிலே அவருடைய வார்த்தையை வைக்கிறார். அந்த வார்த்தை ஆரம்பமே தொடங்கும் பொழுதே இந்த வசனத்தின்படி இது நடக்கும், இந்த வசனத்தின்படி இப்படி செய்வார் என்று சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய வாயிலே அவருடைய வார்த்தையை கூர்மையாக வைக்கிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார், நீ என் தாசன் என்று சொல்லுகிறார். நீ என் தாசனாய் இருக்கிறபடியினால்தான் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆக முதலாவது நாம் தாசர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒரு யாக்கோபு அங்கே புலம்புகிறவனாய் சொல்லுகிறான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது. இந்த உலகத்திலே நான் விருதாவாய் உழைக்கிறேன், என் கரத்தின் தமது இந்த இடத்துல வீணும் வியர்த்தமாய் என் பலனை செலவழிக்கிறேன். என் பலனெல்லாம் வீணா போகுது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், கடைசியாக ஒன்றும் இல்லாமல் போகுது. ஆனால் அதற்கு அடுத்து 4ஆம் வசனத்தில் அடுத்து சொல்லுறார், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும். மனுஷனிடத்தில் நம்முடைய நியாயம் அல்ல, மனிதனிடத்தில் நம்முடைய நியாயங்கள் எடுபடாது. ஆக அந்த நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது. ஆக என்னுடைய எல்லா பலன்களும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 5ஆம் வசனத்தில் பாருங்க, யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அழைத்த தேவன், தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தின தேவன், இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் 5ஆம் வசனத்திலே, நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். அவருடைய தாசனாக என்னை கொண்டு வரார் இல்லையா,
அதனால நான் கர்த்தருடைய பார்வையிலே கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். ஆக மனுஷனுடைய பார்வையிலே கனமடைய வேண்டும் என்பது முக்கியமல்ல. நான் தேவனுடைய பார்வையிலே கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். என் தேவன் என் பலனாயிருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எசாயா 49 இப்படிதான் தொடங்குகிறது. தாசன் தாசன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. தாயின் வயிற்றில் இருந்தது முதல் தேவன் தாசனாக அங்கே கொண்டு வருகிறார், அழைக்கிறார், தாசனாக உருவாக்குகிறார். தாசனாக நம்முடைய நமக்கு பேரை பிரஸ்தாபப்படுத்துகிறார். நிறைய பேர் வயிற்றில் இருக்கிற பிள்ளை பெண் பிள்ளை அல்லது ஆண் பிள்ளை என்று தெரியாது. ஆனால் பிள்ளை பிறக்கப் போகிற ஒரு சில மாதங்களிலே அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் பேசிக்கொள்வார்கள். அந்த பிள்ளை பிறக்க போற பிள்ளையின் தகப்பனும் தாயும், பெண் பிள்ளையானால் இந்த பேரை வைக்கலாமா, இந்த பெயர் வைக்கலாம், இந்த பெயரை வைக்கலாம் என்று சொல்லி எந்த பெயர் தம்முடைய பிள்ளையை கூப்பிடுவதற்கு அழகாயிருக்கும் என்று சொல்லி அந்த பெயரை அவர்கள் தேடுகிறார்கள். அதே போல ஆண் பிள்ளையா இருக்குமானால் இந்த பெயரை அவனுக்கு வைக்கலாமா, இந்த பெயரை அவனுக்கு வைக்கலாமா என்று சொல்லி அந்த ஆண் பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே கலந்து பேசுகிறார்கள். சில தங்கள் குடும்பத்து முதியோருடைய பெயர்களை அங்கே வைப்பார்கள். இருக்கட்டும். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் நீ என் தாசன். ஆங்கில வேதாகமத்தில் இந்த தாசன் என்ற வார்த்தைக்கு சர்வன்ட் என்று போடப்பட்டுள்ளது. சர்வன்ட் என்று சொன்னால் தமிழிலே வேலைக்காரன் என்று பொருள். ஆக நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுதே என்னுடைய வேலைக்காரனாக, நான் சொல்லுகிறவைகளை, நான் கட்டளையிடுகிறவளை செய்கிறவனாக நான் உன்னை உருவாக்குகிறேன், உன்னை அழைத்திருக்கிறேன். வேலைக்காரன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்னவாக மாறுகிறார்? எஜமானனாக தேவன் அங்கே மாறுகிறார். தேவன் அங்கே எஜமானனாக மாறுகிறார் என்று பார்க்கிறோம். ஆக இந்த தேவன் நம்மை தாசன் என்றே அழைப்புகிறார். நம்ம வேலைக்காரன் அப்படின்னு சொல்றோம், அந்த அர்த்தம் அப்படிதான் இருக்குது. ஆனால் தாசன் என்றே பார்ப்போம். வேதாகமத்திலே இந்த தாசன் என்று சொல்லப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உடையவர்களாய் இருந்தார்கள், எப்படிப்பட்ட சாட்சி பெற்றவர்களாக தேவனிடத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் ஒரு சிலரை பார்க்க போகிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது காரியமாக நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லுகிறார், முதலாவது ஒரு தாசனாக இருப்பவன் ஆபிரகாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 105 அதிகாரம்
42 சங்கீதம் 105:42 அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அவர் முதலாவது அழைப்பது தம்முடைய தாசனாக ஆபிரகாமை என்று பார்க்கிறோம். எப்படியா? அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை தம்முடைய தாசனுக்கு அவர் கொடுக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ண தொடங்குகிறது இந்த ஆபிரகாம் இடத்திலே தான் தொடங்குகிறது. இந்த தாசன் என்கிற இந்த வேலைக்காரன் இடத்திலே தான் இவருடைய எஜமானாகிய கர்த்தர் இவனை வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை நான் பெரிய சந்ததியாக்கப் போகிறேன். நீ உன்னுடைய தாய் தகப்பன் வீட்டை எல்லாம் விட்டு என்னை வந்துவிடு. எல்லாவற்றையும் விட்டு என்னை தேடி வந்துடு. நான் காட்டுற இடத்துக்கு போ. அங்க உன்னை பெரிய சந்ததியா மாத்துவேன். வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த தாசனாகிய ஆபிரகாம் அதை நம்புகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அந்த இடத்துல 19ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஒரு எஜமானன் தன் வேலைக்காரனை எப்படி அறிந்திருக்கிறானோ அதே போல தம்முடைய தாசன் என்று அழைக்கிற தேவன் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை அறிந்திருக்கிறார். அவன் என்ன செய்வானாம்? தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். ஆலோசனை சொல்லுவான் என்றல்ல, அல்லது சொல்லுவான் என்றல்ல, கட்டளையிடுவான் என்று சொல்லுகிறார். அப்ப தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே ஆபிரகாமை உருவாக்கின தேவன் தாசனாக அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏன்? அந்த வாக்குத்தத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படி, தன் சந்ததிகளின் வாழ்க்கையில நிறைவேற்றும்படி தனக்கு பின்வரும் பிள்ளைகளுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கட்டளையிடுவான். இப்படிதான் இருக்கணும். கடவுளுக்கு இப்படி கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு இப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஆக இந்த காரியங்களை இங்கே பார்க்கிறோம். அதனால்தான் தேவன் இங்கே சொல்லுகிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லுகிறார். என் சிநேகிதன் என்று தம்முடைய தாசனை அழைக்கிறார். முதலாவது காரியம், ஒரு தாசனை, ஒரு வேலைக்காரனை சிநேகிதனாக பார்க்கிற எஜமானாக கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை ஒரு சிநேகிதராக பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சிநேகிதன் எல்லா காலத்திலுமே அவன் சிநேகிப்பான்.
ஆக அந்த சிநேகம் இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் சிநேகிக்கிறவராக. அப்ப ஆண்டவரும் ஆபிரகாமும் சிநேகிதர்களாக இருக்கிறார்கள். எஜமான் வேலைக்காரர்களாக அல்ல, சிநேகிதர்களாக இருக்கிறார்கள். முதலாவது காரியம், தாசன் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக இருக்கிறான். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன்பா. அப்ப தேவன் ஏன் ஆபிரகாமிடத்துல சிநேகிதனாக இருக்கிறார்? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தர் சொன்னால் அதை செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதை செய்தே தீர வேண்டும். அதற்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது, மாற்று எதுவுமே கிடையாது. ஆக ஒரு தாசன் என்று அழைக்கும் பொழுது நீங்கள் ஒரு சிநேகிதராக இந்த மாதத்திலே கர்த்தருக்கு இருக்க போகிறீர்கள். இந்த மாதம் முழுவதும், இந்த நாள் 1ஆம் தேதி தொடங்கி இனி வரப்போகிற எல்லா நாட்களும், இந்த வருட வரியந்தம் முடிவு வரியந்தம் தேவன் உங்களை சிநேகிக்கிறவராக இருக்க போகிறார். சிநேகிதனுக்காக தன் ஜீவனையே விடக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிநேகம். ஒரு சிநேகத்துக்காக ஜீவனை கூட விடுவான். நண்பனுக்காக உயிர் விடுகிற ஒரு பெரிய காரியம் இருக்கு. அப்படிப்பட்ட நண்பர்களும் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அவர் தாசன் என்று சொன்னார், அது ஆபிரகாமை சொன்னார். அவன் தேவனுடைய சிநேகிதன். நீங்கள் தேவனுடைய சிநேகிதர்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற சிநேகிதர்கள். முதலாவது காரியம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற சிநேகிதர்களாகிய தாசர்கள் நீங்கள். இரண்டாவது காரியம், யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபை குறித்து நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். யாக்கோபு ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, இவனை சொல்றாரு, யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகிறான் தேவனால். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் தாசனாகிய இஸ்ரவேலே. யாக்கோபே என்று கூட சொல்லல, நான் தாசனாகிய இஸ்ரவேலே சொல்லிட்டு சொல்றாரு, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ என் தாசன், நான் தெரிந்து கொண்டேன். நான் உன்னை வெறுக்கலப்பா. நான் ஏன் உன்னை வெறுத்தேன் நீ நினைக்கிற? நான் உன்னை வெறுக்கவே கிடையாது. ஆக இரண்டாவது,
இவர் தாசன் என்று யாக்கோபை அழைக்கிறார். அப்ப யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அல்லவா? ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவனுக்கு முதலாவது தரிசனமாகிறார். அந்த தரிசனமாகிற இடத்துல தேவன் அங்கே அவருக்கு சொல்லுகிறார். ஆதியாகமம் 28:13 முதல் 15 வரைக்கும். நான் ஏன் தெரியுமா யூடியூப்ல செய்தி கொடுக்கும் பொழுது வசனத்தை போடுறதை நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னால், யாருமே கையில் பைபிள் எடுக்கிறதில்ல. இந்த யூடியூப்பில் செய்தி பார்க்குறவங்க சும்மா அப்படியே செய்தியை மட்டும் கேட்டுட்டு வசனமும் அதிலே வருதுன்னு போயிடுறாங்க. அது தப்புங்க. அது மைண்டில் செட் இருக்காது, நினைவில் இருக்காது. நீங்கள் கையில் வேதாகமத்தை எடுத்துட்டு நீங்கள் இந்த செய்தியை கேளுங்க, விரட்டிகிட்டே வந்து பாருங்கள், குறிப்பெடுத்துக்கிட்டே பாருங்கள். இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். நான் என்னுடைய வாயிலிருந்து வருதுன்னு சொல்ல மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே நான் பார்க்கிறோம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து, நல்லா கவனிங்க, இந்த மாதம் யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னதை நமக்கு சொல்றாரு. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து மறுபடியும் உன்னை இந்த வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதல்ல. தேவன் இவனுக்கு சொன்னதை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவன் விருத்தி அடைந்தவனாக இவன் இருக்கிறான். யாக்கோபு என்று சொல்லும் பொழுது உனக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்புவாய். ஆக இரண்டாவது தாசன் என்று சொல்லும் பொழுது அது விருத்தி அடைகிறது. நீங்கள் கர்த்தருடைய தாசனாய் இருப்பீர்களே ஆனால் இரண்டாவது இந்த மாதத்திலே நீங்கள் விருத்தி அடைவீர்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த இடத்துல பார்ப்பீர்களே ஆனால் 9-10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மில் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட சேர்ந்து நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாதபடிக்கும். ஆக இந்த இடத்துல இங்கே நம்ம பார்க்கும்போதே அவர்கள் நம்மிலும் ஏராளமானவர்களாயிருந்தார்கள். இந்த எகிப்திலே இவன் வரும் பொழுது வெறும் 70 பேரோடு இவன் வந்தான். யாக்கோபு அந்த இடத்துல வரும் பொழுது 70 பேரோடு மாத்திரம் வருகிறான். ஆனால் அந்த எகிப்திலே பஞ்சம் பிழைக்க வரும் பொழுது 70 பேர் இப்பொழுது பெருகி இருக்கிறார்கள். பலத்த ஜனங்களாய் பெருகி இருக்கிறார்கள். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 1ஆம் தேதி உன்னுடைய கையிலே, உங்களுடைய கைகளிலே கொஞ்சமாய் இருக்கலாம், ஒரு சில நூறுகளாய் இருக்கலாம்,
ஒரு சில ஆயிரங்களாக இருக்கலாம், லட்சங்களாக இருக்கலாம். தேவன் அவைகளிலே பலக்கச் செய்வார், பெருகச் செய்வார். அந்த 70 பலத்ததாய் மாற்றிய தேவன், பெருகச் செய்த தேவன் நம்மையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் அங்கே பெருகச் செய்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தாசனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று தேவன் சொல்லும் பொழுது, யாக்கோபு தாசன் என்று சொல்லும் பொழுது அவன் பெருகினவனாக பலத்தவனாக இருக்கிறான். அப்ப ஈசாக்கு ஒரு தாசன் என்று சொல்லும் பொழுது ஈசாக்கு என்னவாக இருக்கிறான்? ஈசாக்கையும் தேவன் தாசன் என்று சொல்லுகிறார் அல்லவா? அந்த ஈசாக்கு என்னவா இருக்கிறான்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26, 12, 13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தாசன் சிநேகிதனாக காணப்படுகிறான், வாக்குத்தத்தத்தை பெற்ற சிநேகிதனாக காணப்படுகிறான். இரண்டாவது ஈசாக்கு இங்கே பார்க்கிறோம், இவனும் கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்படுகிறான். இவன் எதை செய்கிறானோ அதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது 100 மடங்கு அளவுக்கு பலன் கொடுக்கிறது. அதனால் அவன் ஐஸ்வர்யவானாகிறான். ஆகிய தாசர்களாகிய இந்த செய்தி கேட்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் மாறுவீர்கள். வர வர விருத்தி அடைவீர்கள். இந்த மாதத்திலிருந்து, இந்த 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு விருத்தி அடைதல் தொடங்கும். நீங்கள் மகா பெரியவர்களாக மாறுவீர்கள். இரண்டாவது தாசன் ஐஸ்வர்யவான் என்று பார்க்கிறோம். மூன்றாவது தாசன் இஸ்ரவேல் என்று சொல்லி பார்த்தோம். அவன் அந்த இடத்துல பெருகினான். அவன் அந்த இடத்துல விருத்தி அடைந்தான். 70 பேரோடு போன அவன் விருத்தி அடைந்தான். இப்ப தாசன் என்கிற அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் பாருங்க. அடுத்த காரியம், யாரை அவர் தாசன், எல்லாரையுமே அவர் தாசன் என்று சொல்லவில்லை. அவர் ஒரு சிலரை தான் சொல்லியிருக்கிறார். அவரை தான் பார்க்கிறோம். அடுத்த தாசன் என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். என்னாகமம் 12, 7, 8 வசனங்கள். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஆக தேவன் இந்த இடத்துல மோசேயை என் தாசன் என்று சொல்லுகிறார். அவனுக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 8ஆம் வசனத்தில் பாருங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யேட்சமாகவும் பேசுகிறேன், விசேஷித்த விதமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தராகி என் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன? நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை தேவன் மடங்கடிக்கிறார். இங்கே மோசேக்கு விரோதமானவர்களை தேவன் மடங்கடிக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.
உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் புறப்பட்டு போவார்கள். ஆக தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசின அவன் சொந்த சகோதரிக்கு குஷ்டரோகத்தை வர பண்ணினவர் தேவன். ஒரு தண்டனை கொடுத்தவர் தேவன். ஆக கர்த்தருடைய தாசனுக்கு விரோதமாய் பேசினார், நிச்சயமா இருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாய் யார் பேசினாலும் சரி, மோசேக்காய் வழக்காடுகிற தேவன் உங்களுக்காக வழக்காடுகிறவராக உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை 7 வழியாய் ஓடும்படியாக அந்த ஆயுதங்களை எல்லாம் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஆக மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று தேவன் சொல்லுகிறார். அருமையான ஒரு சாட்சி. 4ஆவதாக தாசனாக அழைக்கப்பட்டது மோசே. அவனுக்கு விரோதமாய் எழும்பின எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போனது. 4வது தாசனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. இந்த 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும், நீங்கள் வேலை செய்கிற இடமோ குடியிருக்கிற இடங்களோ எந்த இடத்திலும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். அடுத்தபடியாக தேவன் இன்னொரு நபரை தாசன் என்று சொல்லி இருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்பொழுதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினால். என்னவா அடுத்து யார சொல்றாரு? என் தாசனாகிய தாவீதின் கையினால். தாவீதை தம்முடைய தாசன் என்று சொல்லுகிறார். என்ன செய்தாரா? அவன் மூலமா அவனை என்ன ஆசீர்வாதம் பாருங்க. என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றார். ஆக தாவீதை தேவன் தாசன் என்று அழைத்ததன் காரணம், அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறவனாயிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறவனாக இருக்கிறான். எப்படி மோசே உண்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டானோ அதே போல இங்கே பார்க்கிறோம். இவனையும் சொல்லுகிறார், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று சொல்லி பார்க்கிறோம். என் நாமத்தினால் அவன் கொம்பு, அவனுடைய பேர் உயரும். தாவீது என்று இன்றைக்கு சொன்னாலே நிறைய பேருக்கு கோலியாத்தை வீழ்த்தியது தான் வரும். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தான். நீங்கள் இந்த மாதம் இந்த நாளிலிருந்து அநேக பிரச்சனைகளிலிருந்து ரட்சிக்கிறவர்களாக இருப்பீர்கள், மீட்டெடுக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய தாசன் அல்லவா? அவருடைய உண்மை உங்களிடத்தில் இருக்கிறதே, அவருடைய கிருபை உங்களிடத்தில் இருக்கிறதே, அவருடைய பேர் விளங்க செய்கிறாரே, அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறாரே. ஆக நீங்க தான் எல்லாருக்கும் ரட்சிப்பா இருக்க போறீங்க, ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. அடுத்து இன்னொருத்தரை தாசன் என்று அழைக்கிறார். யார்? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோபு 1:8 முதல் 10 வசனங்கள். யோபு 1 முதல் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? கர்த்தர் கேட்கிறார் சாத்தான்ட்ட,
என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சாத்தானை பார்த்து கேட்கிறார். சாத்தான் எப்படிப்பட்டவன்? அவன் என்ன பண்ணுவான்? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் கர்த்தர். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் சத்துருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று சொல்லி சொன்னார் கர்த்தர். பிசாசுகளை துரத்தவும் சாத்தானின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபுவை பார்க்கும் பொழுது தேவன் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எல்லார குறித்து ஒரு சாட்சி வச்சிருக்கிறார் பாருங்க. தாசனா அவர் தேர்ந்தெடுக்கும் போது ஒவ்வொரு காரியத்தை வைத்திருக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவனும் அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ என்று கேட்கிறான். தேவன் யோபுவை சுத்திலும் வேலி அடைத்திருக்கிறார். தன் தாசனாகி யோபுவை சுத்திலும் அவனுக்குரிய பிள்ளைகள், அவனுக்குரிய நிலம், அவனுக்குரிய மிருகம் எல்லாவற்றை சுற்றிலும் வேலைக்காரர்கள் எல்லாரை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்திருக்கிறார். அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து பெருகிற்று. சாத்தான் சொல்றான், அவனுக்கு எவ்வளவு தெரிந்திருக்கு பாருங்க. கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவார், எப்படி நடத்துகிறார், எப்படி நடத்த போகிறார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆக இங்கே பார்க்கிறோம். சரி, ஆண்டவர் சொல்றார் அவனை, சரி அவனை உன் கையில் கொடுக்குறேன், உயிர் எடுக்காத, நீ வேற என்ன பண்றியோ பண்ணிக்க. அவன் பிள்ளைங்க செத்து போகிறாங்க, அவனுடைய சொத்து எல்லாம் போயிடுது, திருப்பியும் வருவான். எல்லாரும் அதெல்லாம் கொடுத்துருவாங்க, திருப்பி எல்லாம் வாங்கிக்கலாம். நீர் அவன் சரீரத்தில் மாத்திரம் கை வைக்கும். ஆண்டவர் சொல்றார், அவன் ஜீவன் எடுக்காத, அவன் சரீரத்தில் என்ன வேணா பண்ண, அவன் சரீரத்தில் பருக்களால், கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். ஓடு எடுத்து சுரண்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தான் ரெட்டெடுத்து யோபு. அந்த யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர் என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன். நம்முடைய தேவன் கொல்லுகிற தேவன் அல்ல. ஆனால் யோபு சொல்லுகிறார், ஒருவேளை அவர் என்னை கொன்று போட அனுமதி கொடுத்தாலும் என்னுடைய நம்பிக்கை அவர் மேல்தான் இருக்கும். பலன் என்ன தெரியுமா? ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யோபுவுக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார். அவன் நாட்களிலேயே அவன் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொத்திலே பங்கு கொடுக்கிறான். தன்னுடைய சொத்திலே தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்கிறான். இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் இரண்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் தாசனாக இருந்தான், சிநேகிதன், தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தான், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு தேவனுக்கு தாசனாய் இருந்தான், ஐஸ்வர்யவானாய் மாறினான்.
மகா பெரியவனானான். யாக்கோபு தாசனாயிருந்தான், அவன் பெருகினான். 70 பேரோடு எய்த்து போனான். அவன் பலத்த சந்ததியாக, பெருகிய சந்ததியாக மாறினான். அடுத்து மோசேயை குறித்து பார்க்கிறோம். மோசேக்கு விரோதமாய், மோசே கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்பட்டான். அந்த மோசேக்கு விரோதமாய் எழும்பின எல்லா காரியங்களும் வாய்க்காமல் போனது. பேசின அவன் கூட பிறந்தவங்களையே தேவன் தண்டித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து நாம் ஒருவரை பார்த்தோம், தாவீது. என் தாசனாகிய தாவீது என்று சொல்லி அவர் சொன்னார். அவனை கண்டுபிடிச்சேன்றார். என் பரிசுத்த தைலத்தால் அவனை அபிஷேகித்தேன். இந்த தாவீது அநேகரை ரட்சிக்கிறவனாயிருந்தான். ஆக சும்மா ஒன்றும் தாசன் என்று தேவன் சொல்வதல்ல, தேவன் தாசன் என்று எல்லாரையும் சொல்வதல்ல. தாசன் என்று தேவன் ஒருவனை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அவனுக்குள் எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கும். யோபு என்கிற ஒருவனும் தாசனாக அழைக்கப்பட்டான். அந்த யோபுவுடைய வாழ்க்கையில இழந்தவைகள் எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக தன் வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்டான் ஆசீர்வாதங்களை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் அநேக காரியங்களை இழந்து போனவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களையும் தாசர்களாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அடுத்து ஒரு சில தாசர்களை பார்க்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தானியேல் 3:26. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினியின் சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார்கள். இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே கர்த்தர் நேரடியாக அவரே நீ என் தாசன் என்று எல்லாரையும் சொன்னார். இங்கே மனுஷர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே இந்த ராஜா சொல்றான், நேபுகாத் நேச்சார் சொல்றான், உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, அக்கினி சூளையிலேருந்து வெளியே வாங்கப்பா. வந்த பிற்பாடு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். 28ஆம் வசனத்தில், தானியேல் 3:28, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். மனுஷன் சொல்ற சாட்சி. கண்டிப்பாக எல்லா மனுஷனும் சொல்லுவாங்க, அவங்க கொஞ்சம் நெஞ்ச பாடப்பட்டாங்க, எவ்வளோ பாடுவார். ஆனால் கர்த்தர் அவங்க உறுதியாக பற்றி பிடித்து கொண்டாங்க. கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அதோடு மாத்திரமல்ல, 30ஆம் வசனத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார், உயர்த்தப்படுவார்கள். ஆக நீ என் தாசன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, தாசன் என்று அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இங்கே மனுஷர்கள் தாசர் என்று சொல்லுகிறார்கள், இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அதே தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அதே போல அந்த ராஜா தானியேலை சிங்க கெபிக்குள் போட்டிருப்பான். அந்த சிங்க கெபிக்குள் போட்டிருக்கும் பொழுது அவனுக்கு தூக்கம் வராது. காலையில் வேகமாக வந்து ஓடியாந்து அவன் சொல்வான். தானியேல் 6ஆம் அதிகாரம்
20ஆம் வசனம், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ராஜாவோட வாயிலிருந்து வர வார்த்தை என்ன? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. ஆக மனுஷர்கள் 2 பேரை தாசர்கள் என்று 4 பேரை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை சொன்னாங்க, அவங்க உயர்த்தப்பட்டாங்க. இங்கே தானியேலை ராஜா சொல்கிறான், தாசனை சொல்கிறான், தேவனுடைய தாசனேன்னு சொல்கிறான். என்ன நடந்தது? 28ஆம் வசனம், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆக யார் யாரெல்லாம் தாசன் என்று அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. உங்களுடைய காரியம் இந்த 1ஆம் தேதி முதல், இந்த மாதம் முதல் உங்களுக்கு ஜெயமாயிருக்கும். ஆக ஏசாயா 49:3, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இதில் தாசன் என்பதை தான் நாம் பார்த்திருக்கிறோம். அவர் ஆபிரகாமை தாசன் என்று சொன்னார். அவன் கர்த்தருடைய சிநேகிதனாக இருந்தான், வாக்கு தத்தத்தை பெற்றான். அடுத்து ஈசாக்கை தேவன் தாசன் என்று சொல்லி சொன்னார். அவன் விதை விதைத்தான், தேவன் 100 மடங்கு பலன் பெருக செய்தார், ஐஸ்வர்யவானாய் மாறினான். ஆக ஈசாக்கை ஐஸ்வர்யவானாக்கினார். அடுத்து யாக்கோபை தாசன் என்று சொன்னார், யாக்கோபை பெருக வைத்தார், விருத்தி அடைய வைத்தார். அடுத்து மோசேயை தேவன் தாசன் என்று சொல்லி சொன்னார். அவனுக்கு விரோதமாக எழும்பின எதுவுமே வாய்க்காமல் போனது. தேவன் அவனுக்காக வழக்காடினார். அடுத்து தாவீதை தாசன் என்று சொல்லி தேவன் சொன்னார். அவன் அநேகரை ரட்சிக்கிறவனாக அங்கே இருந்தான். யோபுவை தேவன் தாசன் என்று சொல்லி சொன்னார். 2 பலனை கர்த்தரிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டார். மனுஷர்கள் தாசர்கள் என்று 4 பேரை சொன்னார்கள். அதில் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஒருவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கர்த்தருடைய தாசன் என்று மற்றவர்களால் அழைக்கப்பட்ட தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் காரியம் உயர்த்தப்பட்டார்கள். நீங்களும் இந்த மாதம் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் செய்கிற காரியமும் ஜெயமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 49:3 நீ சொன்னது போல ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி நீ என் தாசன் என்று சொல்லி, உம்முடைய பிள்ளைகளை நோக்கி நீர் என் தாசன் என்று சொல்லி இருக்கிறேன். நீர் தாசன் என்று யார் யாரையெல்லாம் சொன்னீரோ அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். ஆபிரகாமை சொன்னீர், அவனை சிநேகிதனாக, வாக்கு தத்தத்தின் தகப்பனாக வைத்தீர். ஈசாக்கை தாசன் என்று சொன்னீர், அவனை ஐஸ்வர்யவானாக்கினீர். அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை அவனுக்கு கொடுத்தீர். யாக்கோபை தாசன் என்று சொன்னீர், அவனை விருத்தியட வைத்தீர், வர்த்திக்க பண்ணினீர், பெருக பண்ணினீர். மோசேயை தாசன் என்று சொன்னினீர், அவனுக்கு விரோதமாக எழும்பின எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணினேன். தாவீதை தாசன் என்று சொல்லி சொன்னினீர், அவனை ரட்சிக்கிறவனாக மாற்றினீர். யோபுவை தாசன் என்று சொல்லி சொன்னினீர், அவனுக்கு 2 பலனை கொடுத்தேன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
மனுஷர்கள் தேவனுடைய தாசர்களாக 4 பேரை பார்த்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், தங்கள் வேலை ஸ்தலத்தில் உயர்த்தப்பட்டார்கள். அதே போல உம்முடைய பிள்ளைகளும் உயர்த்தப்பட கிருபைத்தார். அதே போல தானியேலும் தாசன் என்று மனுஷனால் அழைக்கப்பட்டான், தேவனுடைய தாசன் என்று. அவனுடைய காரியம், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இந்த ஜூன் மாதத்திலே இந்த 1ஆம் தேதி முதல் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாய் இருக்கட்டும். இந்த 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படட்டும். கர்த்தர் அநேகருக்கும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வையும். இந்த ஜூன் மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை காத்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் இந்த ஜூன் மாதத்தில் ஃபீஸ் கட்ட வேண்டியது, மற்ற எல்லா பண தேவைகளும் இருக்கிறது. அந்த தேவைகளை எல்லாம் சந்தியும், அந்த தேவைகளை எல்லாம் சந்தியும். ஒன்று குறைபடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். அதோடு கூட மாத்திரமில்லப்பா, உடைய பிள்ளைகளுக்கு எந்த பலவீனம் சுகவீனம் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பை தாரும். நீர் அவர்களை உம்முடைய தாசன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த தாசர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்த்தோம். அந்த தாசர்களுக்கு வந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்பதாக, அவர்களுக்கு அது ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. அவர்களும் உம்முடைய தாசர்கள் அல்லவா? ஆக அந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கும் இருப்பதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். துதிக்க நமக்கு எல்லாம் கேட்டெடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தவான்களுடைய வழிநடத்தலும், பக்கபலமும் பாதுகாப்பும் தாசராகிய உடைய பிள்ளைகள் எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அதே போல இதை அனைத்து நபர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்ற நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்களும் தேவனுடைய தாசர்களாய் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் அனுப்புங்கள். அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.